ஆனஸ்டா சொல்லணும்னா ரொம்ப பேர் டிவிக்கு நெகட்டிவா தான் பேசிட்டு இருக்கேன். இத கொஞ்சம் கேளுங்க. விஜய் தனது மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியா Feb 2024 மாத்துறாரு. அதே 2024 ஆகஸ்ட்ல அவரோட கட்சி கொடியையும் அறிமுகப்படுத்துறாரு. சேம் இயர் அக்டோபர் 2024ல விக்ரவாண்டியில ஒரு பெரிய மாநாட்டை நடத்துறாரு. அந்த மாநாட்டுல வந்த கூட்டத்தை பார்த்து மத்த அரசியல் கட்சிகள் எல்லாருமே ஆடி போயிட்டாங்க. ஏன் இப்ப வரைக்கும் அப்படிதான் இருக்காங்க. தென் நிறைய மீட்டிங்ஸ், கான்பரன்ஸ், பொதுக்கூட்டம் இது எல்லாமே நிறையவே இருந்துச்சு. 2025 மீட்டிங்ல 2026க்கான பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணாரு. ஒவ்வொரு சாட்டர்டேவும் எல்லா டிஸ்ட்ரிக்ட் வைஸும் இருக்கிற தொகுதிகளை விசிட் பண்ணணும்னு பிளான் பண்ணபடி 4-5 டிஸ்ட்ரிக்ட்ஸை விசிட் பண்ணாரு. ஆனா அவருக்கு ஏற்பட்ட பெரிய நிலச்சரிவுன்னு சொன்னா கரூர் டிஸ்ட்ரிக்ட் இன்சிடென்ட் தான். இன்சிடென்ட்ல 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுக்குவே அவருக்கு பெரிய மன அழுத்தத்தை வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அவரோட வைஃப் இஷ்யூ அண்ட் ஜனநாயக படம் ரிலீஸ் பண்ண விடாம இருந்தது அண்ட் பிரச்சாரத்துக்கு பர்மிஷன் கொடுக்கல அண்ட் ஜனநாயக படம் திடீர்னு வந்து நெட்ல ரிலீஸ் ஆனது. இந்த மாதிரி நிறைய சவால்களையும் நெருக்கடிகளையும் தாண்டியும் அவருக்கு மக்கள் ரொம்ப நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் இப்போ வரைக்கும் மக்கள் சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் கடந்து நம்ம கடைசி ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இது நமக்கான நேரம். நான் நினைக்கிறேன் இன்னையோட எல்லா எலெக்ஷன் கேம்பெயினும் முடிய போகுது. சோ பல இடங்கள்ல காசு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல தன்னோட தொகுதியவே தன் கண்ட்ரோல் எடுத்துக்காங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் கோவையில இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் காலத்துல நம்ம ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டிதான் ஒரு லீடர் உருவாக முடியும். கண்டிப்பா விஜய் வருவாருன்னு தோணுது. எவ்வளவு காசு கொடுத்தாலும் எவ்வளவு பொருள் கொடுத்தாலும் கண்டிப்பா தனியா போய் ஓட்டு போட போறது நீங்க தான். ஏதோ ஒரு சின்னத்துக்கு போடணும்னு நினைக்கிறதுக்கு பதிலா ஏன் விசில் சின்னத்துக்கு போடக்கூடாது? அவருக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பார்க்கலாமே. ஒரு ஓட்டும் நமக்கு மாற்றத்தை தான் தரப்போகுது. நம்மள நம்பி வந்த விஜய் நம்ம கைவிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சோ நாளைக்கு 23rd ஏப்ரல் இது நமக்கான நாள். சோ கண்டிப்பா சிந்திச்சு ஓட் பண்ணுங்க. நன்றி.